கர்த்தர் செய்வார். அப்ப இது தேவனால் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று சாத்தாட்ட நான் சொல்லணும்னா நான் கடந்து வர வேண்டிய பாதை என்ன? கர்த்தரால் சுமைப்படுத்தப்பட வேண்டும். அது அவர் நீ உருவாக்குற பாதை. கர்த்தரால் நான் பசினால் வாட விடப்பட வேண்டும். அது என்னை உருவாக்குற வேலை. அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த அனுபவம் வருமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற அனுபவம் அதன் பிறகுதான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது எப்படி பார்த்தீங்களா? பசினால இருந்தீங்கல்ல, மண்ணா வந்து விழுந்ததா இல்லையா? டமார் டமார்னு என்ன நெய்யிட்ட, என்ன இது தேனிட்ட பணியாரம் போல. எவ்வளோ அழகா இருக்குதுல. டேஸ்ட் எப்படி? நம்ம அம்மா மாதிரி செய்யற மாதிரி இல்லை, தேனிட்ட பணியாரம் போல இருந்தாங்க. ஆமாம். அடுத்து இறைச்சி கேட்டானுங்க பாய் போய்க்க. ஆனாலும் கருத்து என்ன சார் நம்ம பிள்ளைகள் சொல்லி கேட்டால் அடி கொடுத்துட்டு குடும்பம் இல்லை கொண்டு போகணும். அது மாதிரி தான். சரி நான் காடை வரட்டு. எங்கேருந்து வந்து காடை வந்து அங்கே கூட்டில் உட்காந்து முட்டை போட்டு குஞ்சு பறிச்சா வந்து எங்கே இருந்தது காடை? கடலில் இருந்து இல்லை வருஷம் காற்று கொண்டு வந்து காற்று தான் கொண்டு வந்து கடலிருந்து கொண்டு வந்து எழுதியிருக்குது. காற்று கடலிலிருந்து காடைகளை கொண்டு வந்தது. மீன்கள் வாழ வேண்டிய இடத்துல காடைகளை உற்பத்தி அதிசயமாய் அங்கே ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வார். இதெல்லாம் நீ நம்பணும்னா தேவன் ஒரு வார்த்தையினால நான் பிழைப்பேன் நம்பணும்னா இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் கடந்துருந்தா எளிதாக நம்பலாம், இல்லைன்னு நம்புறது கஷ்டம். அல்லேலூயா. சரி, அப்போ அடுத்து சாத்தானை நம்ம அடுத்த வழி வந்துடுவோம். சாத்தானை ஜெயித்தவன் அவனில் காணப்படுற விசேஷம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ இதுவரை ஊழியத்துக்கு முன்னால் சாத்தானுடைய ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும், அதை படிச்சுட்டோம். அந்த வார்த்தையினால பிழைப்பான் அப்படிதான் என்ன ஜெயித்தாரு. அதுக்கு நமக்கு இதுக்கு அர்த்தம் நம்ம எப்படி நடத்தணும் அதையும் சொல்லிட்டேன். சாத்தானை ஜெயித்தவனில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? சாத்தானை ஜெயித்தவன் ஊழியக்காரனாக இருந்தால் விசுவாசியாக இருந்தால் எல்லாரும் ஜெயிக்கணும். என்ன நடக்கும்? சாத்தானை ஜெயித்தவன் அழைத்தால் ஒருவன் பின்னாக வருவான். ஏசுவா போனாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்கான், வேலை செய்யாம சும்மா உட்காரல, மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஏய் வா என்ன பின்பற்றி வா. வலையை போட்டான், போட்டை விட்டான், வந்துட்டான். சாத்தானை ஜெயிக்காத அழைச்சா வரமாட்டான், வந்தாலும் புற போயிடுவான். சாத்தானை ஜெயித்தவன் அழைத்தால் ரெண்டாவது நான் வசனங்கள் நடக்கல. அடுத்து இந்த யாக்கோபு வலையையும் வேற யார தகப்பன விட்டுட்டு போயிட்டான். நான் தாவனும் வேண்டாம் வலைய வேண்டாம், அவரு கூப்பிடுறாரு. அந்த வெளிச்சம் அவருக்குள்ளிருந்து புறப்பட்ட வெளிச்சம் இவர்களுக்கு சீசர்களுக்கு கண்கள தெரியல, இருதயத்துக்கு ஆவியிலே தெரிந்தது வெளிச்சம். அதுதான் தேவனுடைய வெளிச்சம். இன்னைக்கு அந்த மினுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு சீரியல்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறதா கேள்விப்படுறேன். அதெல்லாம் இல்லை. அவர் அழைத்தால் வெளிச்சத்தை உள்ளடக்கியவன் அழைத்தால் வெளிச்சத்தை அவன் காண்பான். அவன் அப்படியே வருவாங்க. நாம சும்மா இருந்தாலும் எழுதி போக மாட்டோம். நம்ம கூப்பிட்டா சும்மா வேலை இல்லாமல் இருக்கான், வாண்ணா போயா. சாத்தானே ஜெயித்தவன் அழைச்சா படகையும் தொழிலையும் அப்பனையும் எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்க. அதுதான் நான் பசங்களாம் எடுக்கல. அது முதல்ல உள்ளது மத்தேயு 4:18 22 வாசிங்க. ரெண்டாவது மத்தேயு 4:18 22 ஒரே பகுதி தான் வாசிங்கன்னா சீஷர்கள் அழைச்சாரு, அப்படியே போயிடுவாங்க. அவர் என்ன கூப்பிட்டாரு தெரியுமா? நீ மீன் பிடிக்கிறா, நீ மீன் பிடிக்கிறா, ஐ வில் மேக் யூ எ மேக்கர் ஆஃப் டிசைபிள்ஸ். உன்னை மனிதனை பிடிக்கிறவனா சீசரை பிடிக்கிறவனா உன்னை மாற்றுவேன், உன்னை மாற்றுவேன். ஒரு மீனுக்கும் ஒரு மனிதனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படி யோசிக்கலான்னு தெரியல. இப்போ எனக்கு என்ன வரனாலும் சொல்கிறேன். ஒரு மீனுன்னா என்ன? தாரினா அல்லது வேண்டாம், 8 நாளைக்கு தாரினாதா 4 நாள் தாரியா போ. அந்த அம்மாவும் பார்த்து அந்த ஐயா பாப்பாரு, சரி கொஞ்சம் கூட விற்க நினச்சேன் கொடுத்துருவோம், இது கொண்டு போட்டு அல்லது என்ன தூக்கி சுமக்க முடியும் அதில் போட்டுப்போம். இதாங்க ஒரு மீன். மீன் இடத்துல யார் போனாலும் முன்னாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா என்ன எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்க. அதுதான் மீன். இப்படி இந்த மீனை பிடிக்கிற ஒன்றை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஒரு மனுஷன் எவ்வளோ வேலி பாருங்க. உலகம் முழுவதும் ஒரு மனிதனுக்கு ஈடாகாது. மனிதனை பிடிக்கிறவராய் உன்னை மாற்றுவேன். ஒரு சில காரியங்களுக்காய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற உன்னை பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனுக்காய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவராக உன்னை மாற்றுவேன். நீ மாத்திரமல்ல, அநேகரை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிற ஒரு வல்லமையான மனுஷனாய் உன்னை மாற்றுவேன். நீ வா.
அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே விட்டு போயிட்டான். வேதத்தின் வசனங்கள்லாம் சத்தியமானவைகள், அது நிச்சயமானவைகள், அது நித்தியமானவைகள். அதை நம்பித்தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அத்தனை பேர் சொல்லலாம், இவர் நல்ல பிரசங்கம் முன்னாடி சும்மா அடிப்பாரு. இல்லை, யார் எதை சொன்னாலும் சரி, ஐ பிலீவ் இட் ஃபுல்லி. அல்லேலூயா. நிச்சயமாக நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். அதான் முன்ன சொல்லுவேன், கேட்கிற நீங்க இந்த இடத்துல என் வார்த்தை கிரியை செய்தாலும் சரி செய்யாலும் சரி, உலகத்தில் எந்த ஒரு இடத்துல ஏத்தனை வரல, அதை கிரியை செய்யத்தான் செய்யறது என்று அந்த நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆவியான கொடுக்கிற வார்த்தை ஒரு நாள் வீணா போகுதுங்க. பாத்திரவான்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ரைட், அடுத்து போய்ப்போம். சாத்தானை ஜெயித்தவன் யார் அழைத்தாலும் அவனை சொல்லுவான். பார்த்துட்டோம். அடுத்து சாத்தானை ஜெயித்தவன் இயேசு அடுத்து போய் என்ன செய்தாரு? அந்த 4 அதிகாரத்தில் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார். சாத்தானை ஜெயித்தவன் வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணலாம், வியாதிகள் மாறும். அல்லேலூயா. இது வந்து பெரிய விளக்கமாக சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட், என்ற விளக்கம் சொல்ல முடியல, ஆனால் குறிப்பாக சொல்கிறேன். வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுதான், அது நடக்கணுங்க. அது நடக்கணும்னு வாஞ்சிக்கணும். நீங்கள் அதுக்கு பிரயாசப்படணும். வீட்டில் உள்ள காரியங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஐயோ, ஒரு 8 நாளும் 12 கணக்கு, அந்த 12ல் ஒரு 2 காணலைன்னா 2 காணல, விடிய விடிய கணக்கு போட்டு இந்த மனைவியை தூக்கூடாம இன்னைக்கு இந்த கடையில் எத்தனை ரூபா கொடுத்தோம்? 6 ரூபா கொடுத்தோமா 8 ரூபா கொடுத்தோமா? போங்க கேட்டாச்சுல எத்தனை கேட்குறேன். சொல்லிடுங்க 2 ரூபா ஒதுக்கிடி. மணி 11, அடுத்து 3 மணி எழுப்பின ஏடி மற்ற கடையில் எவ்வளோ கொடுத்தண்டி? ராத்திரி பூரா யோசனை, முடியாத 3 மணிக்கு எழுப்பி ஜபம் இல்லை. அந்த 2 ரூபா ஒதுக்கிடி. அன்னும் முதல்ல டீ குடிச்சோம்ல, எங்கே கொடுத்தோம்? இதுனையா நமக்கு இருக்கு கணக்கு? இது என்ன கணக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. இது கடினமான உபதேசம். யாரையும் அதை கேட்பா? இவருக்கு வயசு கேட்டால் இப்போதே புறப்பட்டு போன்னு சொல்லி போடுங்க. அப்படிதாங்க சொல்கிறேன் நான். புறப்பட்டு செல்கிறவன் வீட்டில் இருந்தாலும் புறப்பட்டு செல்வான், அவன் எங்கே இருந்தாலும் புறப்பட்டு செல்வான். புறப்பட்டு செல்லாதவன் யுத்த காலத்தில் நின்றாலும் அவன் புறப்பட்டு செல்லாதவன் தான். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட், அடுத்து பாருங்க. சாத்தானை ஜெயித்த ஊழியக்காரன் பின் செல்வான், வியாதியை சொஸ்தப்படுத்துவான். சாத்தானை ஜெயித்த ஊழியக்காரனை தேடி, இதை கவனிங்க, சாத்தானை ஜெயித்த ஊழியக்காரனை தேடி ஜனங்கள் செல்வார்கள். இயேசு கிறிஸ்து, இது நீங்கள் மத்தேயு 6:31 இருந்து வாசிக்கலாம், மார்க் 5 வாசிக்கலாம். எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், களைப்பாயிட்டார். அப்போ சொல்கிறாரு, சரி கொஞ்சம் அந்த ஆட்கள் ஓஞ்ச போல இருந்து, டேய் போட் எடு, அந்த மற்ற இடத்துக்கு போயிடுவோம். எங்கே பழக்கமான கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகும்ல, சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, அங்கே போயிடுவோம். ஜனங்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, போயிடுவோன்னு ஏசப்பாவே சொல்லிட்டார். அப்போ எவ்வளவு பிரயாசப்படுற ஊழியன்னு பாருங்கள். அங்கே அப்படியே வண்டி எடுத்து இது போட்டில் போயிட்டாங்க. ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. ஏசப்பாங்க அப்போ தெரிஞ்சவங்க நின்னாங்க, இல்லை முதல்ல நின்னவங்க. அவர் அந்த மற்ற இடத்துக்கு போயிட்டார். அங்கேயா? ஓ தப்பிக்கலாம் நினைக்காரு. இல்லை வாங்கடா, இப்படி யாரும் அப்படி இறங்கி இங்கே போகண்டா, அவர் வருமுன்னா போயிடணும். இது நீங்கள் மத்தியில் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அங்கே போட்டில் போகிறாரு. அதுக்கு முன்னே ஆட்கள் கூடி நிற்கிறாங்க. கவனிங்க, மத்தேயு 6:33 வாசிங்க. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:33. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்கள் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். புரிஞ்சுதா? எங்க போறாரு பிரசங்கியாரு? இன்னைக்கு இங்க பேசினாரு, ஆசாரி குளத்தில் பேசினாரு. அடுத்து எங்க போறாரு? அவரு என்ன இது திசைமலை போறாரு. அப்படியா? எப்படி போறாரு? அவரு பணம் கூட்டி போய் அப்படி போய் போவாரு. அப்படியா? நமக்கு இப்படி குறுக்க போயிடும்டா. அது மாதிரி ஜனங்கள் எப்படி இருந்திருக்காங்க. ஆறானைக்கு நேரத்தை வாரது ஒரு பெரிய அதிசயம், ஒழுங்கா வாரது ஒரு அது ஒரு அதிசயம், வந்து 1 மணி தான் இருக்கிறது அதுலேயும் பெரிய அதிசயம். இவங்க தேடி போனா காணல. சரி நல்ல காலம் வந்த நம்ம வந்தாச்சு, இல்லை அவரை காணல, நம்ம போவோம். இல்லை இல்லையா? நமக்கு அப்படிப்பட்ட என்ன வருமா தெரியல. நம்ம வந்தாச்சு, நம்ம கடமை செய்யாச்சு. அவர் இல்லை நமக்கு வீட்டுக்கு போவோம். இல்லைங்க, அவர் எங்கே போனார்? அவர் எங்கே போனார்? அவர் அங்கே போயிருக்கார். அப்படியா? வாங்க போவோம். அந்த சீஸில் அப்படி இருந்தாங்க. அப்போ தான் திரள் கூட்டமான ஜனங்கள். ரைட்டு, இது அந்த ஒரு குறிப்புக்காக தான்.
அவங்க தேடி போயிட்டாங்க. சரி, அங்கே பிரசங்கம் நடக்க 2 நாள் 3 நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் பசியாக இருக்காங்கப்பா, ஆண்டவர் நேரத்தை வீட்டுக்கு அனுப்புங்க. நீர் செலதுமே விவரம் தெரியாமல் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பார். ஜனங்கள் என்ன செய்வாங்க? பசி நடந்து ஏதாவது சம்பவிக்க போகுது, வீட்டுக்கு அனுப்புங்க. அல்லேலூயா. ஒரே கூட்டம், சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுக்கணும். அந்த கதையை எடுத்து அது ஒரு 2 நாள் பிரசங்கம், நான் அதுக்கு வரல, அனுப்பிட்டாங்க. நேரம் இங்கே வாங்க, இன்னைக்கு வாங்க. கூட்டமான கூட்டம் தான் இன்னைக்கு உள்ள நிறைய நல்ல ஊழியக்காரங்க ஏராளம் இருக்காங்க, பெரிய ஊழியக்காரங்க ஏராளம் இருக்காங்க, திரள் கூட்டம் ஏராளம் இருக்கு. நான் அதுக்காக கருத்துல துதிக்கிறேன். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கும், நான் உங்களை எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு போறதுக்கு நோக்கம் என்ன? ஆராதனையின் நோக்கம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை எந்த அளவு அதோட நாம அதனால் லாபப்படுறோம்? ஜாக்கிரதை. வேதத்தில் உள்ள எச்சரிப்பு என்ன? வேதத்தில் உள்ள ஆலோசனை என்ன? ஜாக்கிரதை. ஆராதனைகளோ ஊழியங்களோ எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமைப்படுத்தப்படக்கூடாது. அது ஊழியக்காரனுக்கு உரியவல்ல, ஊழியக்காரன் கர்த்தருக்கு உரியவன். ஊழியக்காரன் யாருங்க? முதல்ல அடி வாங்குவோம், அவன் தான் அடி வாங்குவோம். அடுத்த விசுவாசிகள். ஊழியக்காரன் கர்த்தருக்குரியவன். ஊழியக்காரனுக்கு உரியதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஊழியக்காரன் கர்த்தருக்குரியவனாக இருக்கும்போது, ஊழியக்காரனுடைய குடும்பம் கர்த்தருக்குரியதாக இருக்கும்போது, எப்படி அந்த ஊழியக்காரனுடைய சொத்துக்களை சுதந்திரமும் அவனுக்கு குடும்பத்துக்கு உரியதாக மாற முடியும்? ஜாக்கிரதை. அநேக ஊழியக்காரர் வஞ்சிக்கப்படுகிற இடங்கள் இதுதான். இன்றைக்கு நான் யாரையும் சொல்லல, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக எனக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஜெப குறைவினால் ஏற்படுகிறது. ஆண்டவரை விட்டு ஒரு தனி மனிதனை பின்பற்றுகிற உயர்த்துகிற இன்றைய அறியாமையுள்ள கிறிஸ்தவர்களால் ஏற்படுவது. இது திரள் கூட்டம் ரட்சிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பாஸ்டர் நம்மளை அங்கீகரிக்கிறாரு, அது போதும். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அது போதும். அவர் என்ன தெரியும்னு சொல்கிறாரு, போதும். இல்லைங்க, வஞ்சிக்கப்படாதுங்க. பெரிய ஊழியங்கள் நல்லது, திரள்கூட்டமான ஜனம் நல்லது, ஆனால் வஞ்சிக்கப்படாதுங்க. ரைட். அந்த திரள்கூட்டமான ஊழியத்தில் அந்த நம்ம ஏசப்பா தான் சொல்கிறேன். அதுலேருந்து இன்னைக்கு வரேன். இன்னைக்கு உள்ள லாபம் என்ன? அன்றைக்கு இருந்த லாபம் என்ன? திரள்கூட்டமான ஊழியக்காரர் இருந்தாங்க, இல்லை விசுவாசிகள் போன கூட்டம் குடிச்சு லாபம் என்ன? மிச்சம் என்ன? அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேர் ஒளிஞ்சுதாங்க? நிறைய செய்யிருப்பாங்க, தெரியாது. ஆனால் இன்றைக்கு திரள்கூட்டமான ஊழியக்காரர்கள் லாபம் என்ன? அவங்களுக்கு 12 கூட நிறைய என்னது அப்போ 12 கூட நிறைய அப்போ இருக்கா. பல ஒரு திரள்கூட்டமான ஜனம். அப்போ எத்தனை கூட? 7 நல்ல சாப்பாடுங்க. திரள்கூட்டமான ஆட்கள். இங்கேருந்து அந்த ரோடு வர, அங்கே அந்த ரோடு வர, இங்கே இந்திராத்தூர் கூட்டம். எனக்கு ஊழியக்காரர்களுக்கு நல்ல சாப்பாடு. 12 கூட 8 கூட 15 கூட வரக்கூடிய ஆளுக்கு நல்ல சாப்பாடு. தப்பாக சொல்லலை, ஒரு சின்ன குறிப்பு தான், ஒரு வால் போல குறிப்பு தான் சொல்கிறேன். மெயின் இது இல்லை, குறிப்பு தான். ஆனால் நான் இப்போ என்ன சொன்ன, முதல்ல சாத்தானை ஜெயித்தவனுக்கு திரள் கூட்டமான ஊழியமும் தேவை, தனிப்பட்ட ஊழியமும் தேவை, தனிநபர் ஊழியமும் தேவை. ஜாக்கிரதை. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை பார்க்க போனால் பார்க்க முடியல, எப்பவும் பார்க்க முடியும்னு நான் சொல்லவும் இல்லை. அது வேற. ஏன்னா அவங்களுக்கு இருக்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க முடியாது, அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் பார்க்க வேண்டும் என்று ஓராண்டாய் ஒருவன் வேண்டுதல் செய்தால் அவனுக்கு ஒரு சமயம் கொடுக்கப்படணுமா வேண்டாமா? யாராக இருக்கட்டும். முன்னால் இந்த ஆசாரியார்னு ஒரு மலையாள சுவிசேஷம் இருந்தார். யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம்? ஆசாரியார் யார்? அம்பிசு கேள்விப்பட்டிருக்கலையா? இல்லையா? நல்ல ஒரு பாட்டு உண்டு, பாட்டெலாம் பாடுவார். நல்ல பாட்டு, எனக்கு நிறைய தெரியும், இப்போ நான் அது வாயில் வரல. நல்ல பாட்டெலாம், நல்ல பாட்டு. அவர் ரொம்ப படிக்காத மனுஷன், ஆசாரியார்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா போனார். அப்போ யார் இருந்தா அங்கே பிரசிடெண்ட்டாக கிளின்டனோ யாரோ இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் போய் பார்த்து பேசிட்டு இருந்தார். இங்கே சொன்னார், சாட்சி சொன்ன அந்த படங்கள்லாம் காட்டினாங்க, நான் பார்த்தேன். கேரளத்தில் ஒரு ரொம்ப பிரபலம் இல்லாத ஒரு ஊழிய பாட்டு நல்லா பாடுவார். அவர் இல்லை, அங்கே அமெரிக்காவில் போனபோது அவரை பார்க்கணும்னு தோணிச்சான். போனாராம், பார்த்துட்டு வந்தார், வெளில பரிசீலனை வாங்கிட்டு வந்தார். உரண்டா ஐயா அவங்கள பார்க்கணும் ஒரு விஷயமா.
ஐயா உங்களை பார்க்கணும் ஒரு விஷயமா, ஜனவரியில் ஒரு லெட்ரு, பிப்ரவரியில் 2, மார்ச்சில் 3, ஏப்ரலில் 4, நவம்பரில் 11, டிசம்பரில் 12. சமயம் இல்லை. அப்போ என்ன சதி கொண்டு இருக்கு? ஊழியக்காரங்களை குறித்து ஒரு கேள்வி மார்க் போடணுங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்து திரள்கூட்டமான ஊழியர்களை செஞ்சார். அடுத்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. அவர் வரதை கண்டு போட்டு எடுத்துகிட்டு போவோம், அக்கறைக்கு போவோம்னு சொன்னார். இங்கே இருந்தா 1,00,000 பேருக்கு ஊழியம் செய்கிறேன், அது பத்தாது. அங்கே ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு என்னுடைய ஊழியம் தேவை. அது அங்கே ஊழியக்காரனுடைய தரிசனம், பார்வை, ஆவிக்குரிய பார்வை. இல்லாமல் இருக்கிறதுலாம் உலக வாழ்க்கை தான். ஜாக்கிரதை. உடனே வண்டி ஏறியாச்சு, போயாச்சு. போகிற வழியில் இவருக்கு அவ்வளோ டயர்டு, படுத்து தூங்கிட்டார். இவர் இந்த சாத்தான் பார்த்துட்டே இருக்க, அந்த போட்டு போயிட்டு இருக்கு, சாத்தான் சுற்றி வரான், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் இருடா. அப்போ சாத்தான் சொல்கிறான், கொஞ்சம் இருடா, அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, ஏசப்பா படுப்பார பார்ப்போம், தூக்குறார பார்ப்போம். நித்திர பண்ணிட்டாருன்னா தமால் மறைச்சல் போட்டேன். உடனே காற்று கயிற்று அலையெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருக்கான். அவர் லேசாக தூங்கினாரு. ஒரே கமுத்திடணும். ஐயரே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு என்ன கவலை இல்லையான்னு சத்தம் போட்டான். அப்படி கமுத்திட்டான் போட்டேன். உடனே அவர் கேட்டார், உங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லையா அப்படி கேட்டு, காற்று நெல்லு, கடல் அலைய போ. செத்த பிரேதம் மாதிரி கடல் கிடக்கு. இப்படி ஆடுறது இப்ப அப்படி இன்னைக்கு அழகா போயிட்டு இருக்கு. இது சாத்தா இவங்களை கவுத்தலான்னு பார்த்தா, ஆனா ஆண்டவர் இதன் மூலம் சீஷர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பாடம் உண்டு. பாடத்தை பார்க்கிறவனுக்கு பாடம் படிப்பான், நன்மை பார்க்கிறவனுக்கு நன்மை கிடைக்கும், சந்தேகப்படுகிறவன் அதிலே போய் கீழே விழுவான். காற்று கடலெல்லாம் கீழ்ப்படுகிறது, இவர் யார்? இதெல்லாம் இவருக்கு செய்ய முடியுமா? ஒரு அனுபவம் தாங்க. எதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசியாய் ஊழியக்காரனாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வேறு எந்த வீழ்ச்சியிலும் ஒரு மேன்மையான பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த கப்பல் சேதமெல்லாம் தாண்டி அங்கே கிட்ட கரையில் போய் ஏறி போனா அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வாரான். பார்த்தாலே நம்மளாம் பயந்துருவோம். அப்படி வாரான். அந்த கரு முடுற கல்லெல்லாம் அவனுக்கு பார்த்து ஒன்றும் கிடையாது, கல் தான் உடையுது, பாதம் ஜம்முன்னு இருக்கு. சொல்கிறான், ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்தாதபடி போயிருங்கப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், என்னை வேதனைப்படுத்தாதுங்க. சரி, அப்படிதான் என்ன அனுப்ப இருந்தா பாதாளத்துக்கு அனுப்பிடாங்கப்பா, அந்த பள்ளிக்கூடத்தில் அனுப்பி. அவர் பார்த்தாரு, சரியப்பா நீ போ, அங்கே போயிட்டு போ. அந்த மண்ணுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம், நேர கிட்ட வாரான். ஏசப்பான்னு தொடுறாரு. அவனுக்கு சரீரத்தில் உள்ள அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு, அந்த முடியில் அலங்கோலாம் தீர்ந்துட்டு, மாற்றம் சரீரத்தில் உண்டாயிட்டு, அடுத்த அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் புதுசாயிட்டு, அவன் ரொம்ப முகமெல்லாம் மாறிட்டு ஆண்டவர் கிட்ட வரான். ஆண்டவர் தோளில் கை போட்டார். ஏசும்போது கை போட்டுவார். கை போட்டு அப்படியே தட்டிட்டே வராரு. வாமனே வா, போகலாம் அப்படின்னு போனா ஒரு திரள் கூட்டம் அங்கே இருந்து வருது. எப்படி மலையில பார்த்துட்டு இவங்க போறாங்க, கணேசரத்துக்கு கலந்து ஓரத்தில் உள்ள மலையில அங்க ஒரு திரள் கூட்டம் எழுதி கொண்டு வருது. என்ன ஆண்டவரே நில்லுங்க. இதுக்கு முன்ன அவன் ட்ரெஸ் போட்டு போய் ரெடியா இருக்கான். எவனோட தான் பார்த்துட்டு அந்த வழியா போனவன் பார்த்துட்டு ஊர்ல போய் சொல்லிட்டான், ரேய் அந்த கிறுக்கம் இருக்கான்ல லேயும், அவன் இப்போ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான்டா, அவனுக்கு இந்த கெட்ட இதெல்லாம் இல்லை, அடிப்படையெல்லாம் இல்லை, நல்ல மனுஷாயிட்டான்டா, ட்ரெஸ் போட்டு அழகா உட்காந்துட்டு இருக்கான், நல்லா பேசிட்டு இருக்கான். ஓடி போய் சொல்றான். உடனே ஊரே கூடி நாம் என்ன செய்யலாம் இப்போ? அது என்னன்னா இயேசு வந்து அவனை மாற்றிட்டாரு. அப்போ எல்லாம் சேர்ந்துவாங்க, இந்த இயேசு நம்ம உள்ள ஊரில் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். எப்படி கந்தரவனமாக இருந்த ஒரு பைத்தியார்னு அவர் அழகா ட்ரெஸ் போட வச்சு தட்டை உட்காந்துட்டு இருக்காரு. அது ஒருத்தன் போய் ஊரில் சொல்லி போட்டான். ஊருக்காரன் எல்லாம் கோடி இவர் என்ன செய்யக்கூடாது, ஊரில் விடக்கூடாது. பைத்தியாரனை மாத்தின இயேசுவை ஊருக்குள்ள விடாத. தீமை செய்கிறவனை, அடுத்தவனை அடிக்கிற பிடிக்கிற தொந்தரவு செய்கிற ஒருவனை மாத்தின இயேசுவை ஊருக்குள்ள என்ன செய்யாத, விடாத. ஓடிவா, ஒன்று விடுவோம், அவரை வெளியே நிறுத்துவோம். இந்த சூழ்நிலை சொல்லக்கூடாது, நீங்க வரக்கூடாது. அதுதாங்க அது. புரியுதா? யாருக்கும் புரியலையோ? அல்லது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? திரள் கூட்டம் உள்ள வராங்க, அங்கே லைன் பிடிச்சு நிற்கான். போ திரும்பி போ,
போ போ திரும்பி போ. அவர் சொன்னார், சரிப்பா நாங்கள் வரல, நாங்கள் போகிறோம். ஆண்டவரே ஒரே ஒரு காரியம் எனக்கு வேணும், நான் உம்மோடு கூட வருவேன். 2 வித வேண்டுதல், ஒரு ஊராரின் மொத்த வேண்டுகோள் போ திரும்பி, ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த எளிய மனிதனுடைய வேண்டுகோள், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன். திரள் கூட்டத்துக்கும் சிறு கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்குறீங்களா? பயப்படாதே சிறுமந்தையே. திரள் கூட்டத்தில் வந்துட்டு போற நம்மகிட்ட நீங்க பார்த்து ஒரு அந்த ஒரு லவ்விங் ஸ்மைல் கொடுங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. நான் தப்பாக சொல்லலை, குற்றமாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அது நம்ம அனுபவங்களில் வந்து சொல்கிறேன். பெரிய ஊழிக்கால் நிறைய வந்திருக்காங்க, நான் பார்த்து சிரிச்சாச்சு, யாரும் குற்றம் சொல்லலை, முகத்திலே பார்க்க மாட்டாங்க. நான் மாற ஆண்டவரே அவங்க பின்னால் எனக்கு அனுமதி கொடுங்கப்பா, எனக்கு அனுமதி கொடுங்க. இல்லை மோனே, நீ ரொம்ப நாள் நீ வீட்டை விட்டு வந்துட்ட, உன் வீட்டில் அப்பா அம்மாலாம் எவ்வளோ மேலே ஆசையாக இருப்பாங்க, நீ நல்ல பிள்ளையா நீ வீட்டில் கொஞ்ச நாள் இரு போ, அங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லு, நான் உனக்கு செய்தே சொல்லு. அவனுக்கு மாறி பேச முடியல, ஓடி வீட்டில் போனான், ஒரே சந்தோஷம். அடுத்து வெளியே ஓடலாம், இயேசு கிறிஸ்து இன்ன காரியங்களை செய்தார், என்னை மாற்றினார், அவர் தான் தேவகுமார் என்று தக்க போலி தேசமெங்கும், அவன் ஊர்ல மட்டும் இல்ல தேசமெங்கும் எல்லா பட்டணங்களிலும் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டே போனான். திரள் கூட்டமும் சிறு கூட்டமும். அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தோடைய ஊழியங்களிலே வருகிற காரியங்கள். ரைட், அடுத்த நேரமாயிற்று, முடிச்சிடுறேன். 14 நாளுக்கு முடிப்பேன்னு சொன்னேன், முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது, அடுத்த நாள் பார்த்துடுவோம். கருத்தரன்னு பேசலாம். ஜெபம் பண்ணுவோமா? இன்றைய காரியம் என்ன? ப்ரேயர் செல். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் பங்குள்ளுங்க. ஒரு ஊழியத்தில் பாஸ்டராக இருக்கிறத விட, சர்ச்சில் இருக்கிறத விட, ஒரு நல்ல ப்ரேயர் செல் லீடராக இருக்கிறது, மெம்பராக இருக்கிறது ரொம்ப விசேஷம் நான் நம்புவேன். சாத்தானை ஜெயிக்கிற ஊழியம், அவர் சிறுமைப்படுத்தி பசிக்கு உட்படுத்தி அந்த சத்தியத்தை கற்றுத் தருகிறார். அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாய்ந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். பசியில் என்ன வருத்தி, என்னை சிறுமைப்படுத்தி அவர் கற்றுத்தருகிற பாடம். உலகத்தில் பட்டாளத்தில் மிலிட்டரியில் சேரணும்னா எவ்வளோ கடுமையான ட்ரைனிங் தெரியுமா? அந்த மிக கடுமையான ட்ரைனிங், அது முடிச்சுதாங்க நீங்கள் பட்டாளத்தில் சேர முடியும். அந்த நாட்கள் எந்த நாட்கள் தெரியாது எனக்கு. அதை பயந்து ஓடுனவங்க நிறைய உண்டு. அதுதான் பவுல் புத்தகம் எழுதுவார், நீ நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவினா அந்த வார்த்தை சரியான ஒரிஜினல் வார்த்தை, நீ பயிற்சி எடு, கஷ்டப்பட்டு பயிற்சி எடு. நல்ல போர்ச்சேவனாய் நீ காணப்படணும்னா நல்ல கஷ்டப்பட்டு நீ பயிற்சி எடு. நல்ல கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து தேவன் இந்த உலகத்தில் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாழ்ந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ள உருவாக்குகிறார். அதுக்கு இடம் கொடு. சாத்தானை ஜெயித்தவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். சாத்தானை ஜெயித்தவன் ஒரு அழைத்தால் அவன் பின்னாலே வருவான். சாத்தானை ஜெயித்தவன் ஊரார் அவனை எதிர்த்தாலும் வேண்டாம்னு சொன்னா சண்டை விட மாட்டான், அப்படியே போயிடுவான். அலைகள் புயல்கள் கப்பலை கவிழ்த்தாலும் ஒரு வார்த்தையினாலே அமைதிப்படுத்துவான் சாத்தானை ஜெயித்தவன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ராப்சம் பாச ஜெபம் பாச. இன்று சற்று நேரத்தை முடிக்கணும், நேரத்தை முடிச்சேன் நம்புறேன். சுத்தமாக ஜோனி முடிச்சிருக்கேன்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்திய வசனத்தை, ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு தந்து எங்களை உணர்வுள்ளவன் ஆக்குகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே, உணர்வை தந்து ஆண்டவரே, அபிஷேகத்தை தந்து அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்துகிற தயவிற்காக உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியான எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உலகத்தை மேற்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலக ஐஸ்வரியத்தை ஆண்டவரே நாங்கள் அப்பா நாடி ஓடுவதாக அல்ல ஆண்டவரே, நல்ல போர்ச்சகவனாக ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நீங்க இரக்கம் பாராட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் நீங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்பட கர்த்தருடைய ஆவியானவர் முழு சபைக்கும் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அப்படியே முழு சபையை ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை தந்து ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, எங்கள் எஜமான் பிரியப்படுகிறவர்களாக ஆண்டவரே முழு சபையும் கர்த்தர் நீர் மாற்றி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்துங்க. தேவ கிருபை கூடவே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.